அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் விசில் சின்னத்திற்கு வாக்கு செலுத்தியதாக ரெட் பிக்ஸ் நிறுவனர் பெலிக்ஸ் அவர்கள் செய்தி சொல்றாங்க. அதை தமிழக அரசாங்கம் ஃபேக்ட் செக் பண்ணியிருக்காங்க. அதில் நடந்தது என்ன? அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் சுனந்தா அவர்கள் தேசிய தலைவராக அண்ணன் சீமான் அவர்களை பேரை போட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இன்னைக்கு ஆனந்தன் டாக்ஸ் வலையொலியில் மிக தெளிவாக பார்ப்போம். அரசியலில் நீங்கள் தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும். நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறையினுடைய தலைவர், அதாவது ஐடி விங்கோட பொறுப்பாளர் சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதாவது ஜானு அப்படிங்கிற ஒருத்தர் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு போடுறாரு. என்ன பதிவுனா, நடந்து முடிஞ்ச இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுக்காம இலவச திட்டங்களை அறிவிக்காம ஒரு கட்சி நேர்மையாக இந்த தேர்தலை சந்திச்சிருக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் பதிவு போடுறாரு. இதற்கு ரிப்ளையாக, அதாவது கோட் பண்ணியிருக்காங்க அந்த ஐடி விங்கோட மாநில தலைவர், அது சுனந்தா தாமரை செல்வன். அவங்க ரிப்ளைல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேசிய தலைவர் அண்ணன் சீமான் அவர்களின் அறம் அப்படின்னு போட்டாங்க. இப்போ இதை பார்க்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் என்ன தோணுது அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களை நம்ம என்னைக்குமே அண்ணன் சீமான் அவர்கள் தான் சொல்லுவோம், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லுவோம். தேசிய தலைவர் அப்படின்னா நமக்கு ஒரே ஒருத்தர் தான், நம்மளுடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களை தான் நம்ம தேசிய தலைவர்னு சுருக்கமாக சொல்லுவோம். தமிழ் தேசியத்தினுடைய தலைவராக பிரபாகரன் அவர்களை தான் நம்ம பார்க்குறோம். இப்படி இருக்கும்போது தேசிய தலைவர் அண்ணன் சீமான் அப்படின்னு இவங்க போட்டோன்னே இதை பார்க்கக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்களை தேசிய தலைவரோட ஒப்பிட்டு சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க. இது தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் ஒரு பிரச்சனையை உருவாக்குறது மாதிரி இருக்கு. இவங்க யார் தெரியுமா, இவங்க கன்னடச்சி, இவங்க தெலுங்கு, இவங்க அது இது அப்படின்ட்டு உடனே அவரை பிடிக்காதவங்க, அதாவது சுனந்தா தாமரை செல்வன் அவர்களை பிடிக்காதவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்படியே போய் வசைப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால. இப்ப இதை பார்க்கும் போது நமக்கு என்னடா அது அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். இதற்கு மத்தியில இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த மத்தியில இதை பார்க்கக்கூடிய சுனந்தா தாமரை செல்வனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு தெரியல. இது சார்பாக அவங்க ஒரு குரல் பதிவு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அந்த குரல் பதிவை இப்போ சோசியல் மீடியால வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு தவறுதலாக, அதாவது தேசிய தலைவருக்கு பக்கத்தில் ஒரு கமா போட்டு அதுக்கு அடுத்து போடணும், இல்லைன்னா தேசிய தலைவர் மற்றும் அண்ணன் சீமான் அவர்களினுடைய அறம். ஏன்னா தலைவரும் அந்த அளவுக்கு அறமாக வாழ்ந்தவங்க, அண்ணன் சீமான் அவர்களும் அதை அப்படியே பின்பற்றி வராங்க இல்லையா. அப்போ இதை ரெண்டையும் ஒப்பிட்டு அவர்களுடைய பிள்ளைகள், நாங்கள் இந்த அறத்திற்கான நபர்கள் தான், இவங்க அறம் சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, வாழ்ந்தவங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அதை மனவேதனையோட அந்த பதிவுகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தில் போட்டிருக்குது. நான் என்ன தவறு செஞ்சேன், வசைப்படுறவங்க பாடிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் பதிவு ஒன்று அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த குரல் பதிவை கேளுங்களேன். அதை எடிட் பண்ண முடியாதுப்பா. எப்படி இதை எடிட் பண்ண முடியும்? கமா போடல, இப்ப என்ன அதை வச்சு இவனுங்க என்னைய கார்னர் பண்ணணும்ன்றாங்க. ஒரு டைப்போக்கெல்லாம் இவனுங்க கிட்ட நான் அப்பாலஜைஸ் பண்ணி திருத்திட்டு இருக்கலாம் முடியாது. எதையாவது ஒண்ணு பிடிச்சி தொங்கணும். இப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க நாம் தமிழர் கட்சியில நீக்கணும், சீமான் அண்ணன் அவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ சுனந்தா தாமரை செல்வன் அவர்களை எதிர்க்கக்கூடிய மற்ற எல்லா நபர்களுக்கும் ஒரு சக தோழனா, ஒரு சக நண்பனா, நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு உறவா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் தன்னெழுச்சியா, யாரும் பணம் கொடுக்காம, வார் ரூம் வச்சு இயங்காம, கோடி கோடியா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாம, அதற்கு வேலையாட்கள் போட்டு சம்பளம் கொடுக்காம, ஒரு தன்னெழுச்சியா வரக்கூடிய வயதுல சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, வயதுல மூத்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரையும் அரவணைச்சு இந்த தேர்தலில் அவங்க எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டுதல்களை அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட கேட்டு, அதன் மூலியமா கடத்தி அந்த தம்பிகள்கிட்டயோ இல்லை அண்ணன்மார்கள்ட்டையோ வேலைகள் வாங்கி, அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்களையும் ஒவ்வொரு அசைவுகளையும் உன்னிப்பாக கவனிச்சு, அதுகளை திருத்தங்கள் ஏதாவது இருந்தால் அதை எடிட்டிங்கில் திருத்தங்கள் பண்ணி தம்பிகளை கைட் பண்ணி, அதாவது உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையை செஞ்சவங்க இந்த சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள் ஒரு பதிவு போடும்போது மிக கவனமாக எப்பயுமே போடுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க ஏதாவது ஒரு வேலைகள் இருக்கும்போது ஒரு கமாவோ இல்லை பக்கத்தில் மற்றும்னு ஒன்று எழுதுறதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. இதை எடுத்துக்கிட்டு உடனே வசைப்படுறாங்கன்னா இவங்க தான் தப்பானவங்களை தவிர்த்து சுனந்தா அவர்கள் தப்பானவங்க கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன் நான் இதை ஆணித்தரமாக சொல்றேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில வந்துட்டாவே உடனே மாற்று இனத்தவர்களை வசைப்படக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இந்த நிறைய பேர்ல ஒரு சில தமிழ் தேசியவாதிகளா, அதாவது அது யாரு என்னன்னு நம்ம சொல்ல தேவையில்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் உடனே உங்களோட பின்னணி என்ன, இவங்க மாற்று இனத்தை சேர்ந்தவங்க, மாற்று மொழி பேசக்கூடியவங்க வசைப்படுறாங்க.
அந்த வேலையை, அதாவது சுனந்தா அவர்கள் செஞ்ச வேலையை சரி சொந்த இனத்திற்கார நீ வந்து செய்வியா? இதை பேசுற நீ வந்து சுனந்தா அவர்கள் செஞ்ச வேலையை நீ செய்ய பார்ப்போம். இந்த அளவுக்கு ஒருத்தவங்க தன்னார்வமா வந்து வேலை பார்க்குறாங்க. அதுல இருக்கக்கூடிய மற்ற உறவுகள் எல்லாரையும் அரவணைச்சு அவங்களுக்கு ஏத்தாப்புல கைட் பண்ணி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் நீங்க வசைப்படுறீங்க அப்படின்னா, அவங்கள போய் விமர்சனம் பண்றீங்கன்னா உன் வேலை விமர்சனம் பண்றதுதான். நீ வந்து இந்த கட்சிக்கு, இந்த நாம் தமிழர் கட்சிக்கோ இல்ல இந்த ஐடி விங் வேலையோ நீ பார்க்க போறதே கிடையாது. உன் வேலை என்ன? எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு உன் முகம் தெரியாம உன் பேரோட அடையாளம் கூட சரியா வைக்காம உனக்கு இந்த மாதிரி விமர்சனம் பண்றதா உன் வேலை. இதை பார்க்கக்கூடிய யாரும் தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சி உறவுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரும் ஏதாவது ஒரு பிழையை செய்வோம், ஏதாவது தவறுதலா ஒன்று செய்வோம். அது மாதிரி ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான். இதற்கு எதற்கு அவங்க மன்னிப்பு கேட்கணும்? இதற்கு எதற்கு வந்து அவங்க வந்து அந்த பதிவை நீக்கணும்? அந்த பதிவை யாரா இருந்தாலும் பார்க்கக்கூடிய யாருக்கும் அது தவறா தெரியாது. பக்கத்துல தேசிய தலைவர் அப்படின்னு பக்கத்துல ஒரு கமா போட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா மற்றும் அண்ணன் சீமான் போட்டுக்கலாம். அதை விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். இதை அவங்களுக்கு வேற எந்த தவறான எண்ணமும் அந்த பதிவுல இல்ல. நமக்கும் அந்த பதிவுல அப்படி ஒரு எண்ணம் தெரியல. ஒருவேளை இவங்க தெரிஞ்சு அது மாதிரி பண்றதா இருந்தா, வேற ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சா அந்த தவறுகளை நம்ம சுட்டி காட்டி பிற்காலங்களில் பேசலாம். ஆனா இப்போதைக்கு அவங்க இந்த பதிவுல அவங்க எந்த தவறும் செய்யலைங்கிறதா நிதர்சனமான உண்மையும் கூட. இது ஒரு புறம் இருக்க, அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னு வச்சுங்களேன், அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விசில் சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினாங்க. இது யாருமே நம்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒரு பிரபலமான ஒரு ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய, தன்னுடைய நிறுவனத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு போனோம், ஒரு சன் டிவிக்கு நிகராக வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு சேனல் உருவாக்க போறாரு, அந்த சேனல்ல நம்ம வந்து ஒரு பெரிய எடிட்டரா இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு, அதுவும் அவர் பொறுப்பு என்ன தெரியுமில்ல, விஜய் கட்சியில தேசிய ஊடகவியலாளரோட பொறுப்பு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய இவரு அண்ணன் சீமான் அவர்கள் வாக்கு செலுத்தினதா ஒரு சோசியல் மீடியால ஒரு யூடியூப் சேனல்ல வந்து இவர் பேசுறாரு அப்படின்னா, அதை எப்படி நம்ம சாதாரணமா கடந்து போக முடியும்? நாம் தமிழர் கட்சியில மிக தெளிவா இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அதை நம்ப மாட்டாங்கனாலும், ஒரு பொதுவான பார்வையில சில பேர் விமர்சனம் பண்றாங்கிற அந்த பார்வையில, இங்க பாத்தீங்களா அண்ணன் சீமான் அவர்களே விசில் சின்னத்துக்கு வாக்கு செலுத்திட்டாங்க அப்படின்னு கொண்டு போய் சேராதா? இல்ல கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய வயதானவர்கள் மத்தியில போய் சேராதா? அப்ப இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை தான் பெலிக்ஸ் அவர்கள் செஞ்சிருக்காங்க. திட்டமிட்டு அவர் கட்சி பேரை பயன்படுத்தணும், விஜய் அவர்கள் பேரை பயன்படுத்தணும், அவர்கள் சின்னத்தை பேரை பயன்படுத்தணும் அப்படின்னு அவர்களுடைய ப்ரொமோஷனுக்காக தெரிஞ்சே திட்டமிட்டு பண்ணியிருக்காரு. இன்னும் இப்ப நமக்கு என்ன கேள்வினா, இந்த பெலிக்ஸ் அவர்கள் இந்த விஜய் அவர்களுடைய கட்சியில இணையறதுக்கு ஒரு வருடமோ இல்ல 6 மாசத்துக்கோ அப்படியே முன்னாடி எடுத்து பாருங்களேன். திமுகவினுடைய இந்த அராஜக போக்குல சிக்கினவர் தான் இந்த பெலிக்ஸ் அவர்கள். எப்படி சவுக்கு சங்கர் அவர்களை வந்து மாட்டிக்கிட்டு அவரை வந்து எப்படி குண்டாஸ் போட்டு உள்ளக்க வச்சாங்களோ, அதே போல இவரையும் வந்து குண்டாஸ் போட்டு தூக்கி உள்ளக்க வச்ச அந்த காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தான் தன்னுடைய வழக்கறிஞர்களை வச்சு அவர் பெலிக்ஸ் அவர்களுக்கு ஆறுதலாகவும் அவர்களுடைய வழக்குகளை சந்திச்சு அவரை வந்து வெளியில எடுக்கிறதுக்காக அறிக்கைகளும் கொடுத்து, திமுக அரசை எதிர்த்து அறிக்கைகளும் கொடுத்து அவரை காப்பாற்றினது ஒரு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களும் தான். அதற்கு நன்றி கடனா நன்றி தெரிவிக்கும் விதமா வந்து நேரடியா வெளியில வந்த உடனே தன் மனைவியை அழைத்து கொண்டு அண்ணன் சீமான் அவர்களோட வீட்டுல போய் நன்றி தெரிவிச்சவர் இந்த பெலிக்ஸ் அவர்கள். அதோட முடிஞ்சு நன்றியை மறந்துட்டார். அதாவது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு உங்களை இந்த திமுக அரசாங்கம் தூக்கி உள்ளக்க வச்சாங்கல்ல, உங்க மேல குண்டாஸ் பாய்ச்சாங்கல்ல, அந்த நேரத்துல இந்த விஜய் அவர்கள் உங்களுக்காக ஏதாவது ஒரு குரல் கொடுத்திருப்பாரா? அப்போ நீங்க வெளியில வந்த உடனே அதற்கு பிறகு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே நீங்க போய் அந்த கட்சியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு அப்பட்டமா நல்லா தெரியுது. ஒரு பணபலம் இருக்கக்கூடியவராகவும் அதே நேரத்தில் இனி வரக்கூடிய முதலமைச்சர் வந்து விஜய் அவர்கள் தான் இருப்பாரு அப்படிங்கிற எண்ணத்திலையும் நீங்க வந்து செயல்படுறீங்க. நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி ஒரு போராட்ட களத்துக்காகவும் இந்த மாதிரி நம்ம இக்கட்டான சூழ்நிலையில அண்ணன் சீமான் அவர்களை பயன்படுத்திக்கலாங்கிற எண்ணமும் தான் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலியமா நல்லா தெரியுது. சரி, அது கூட இருந்துட்டு போட்டுமே, உங்களுக்கு விஜய் அவர்களை நீங்க வந்து புகழ்ந்து நீங்க பாடுறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா பாடிட்டு போங்க. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அளவுக்கு நீங்க பேசணும்னு தேவையா? இது அரசாங்கமே இதை கவனத்தில் கொண்டு இந்த அளவுக்கு ஒருத்தர் பேசணும்னா அரசாங்கமே வந்து தமிழக அரசாங்கமே ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய அந்த U10 அந்த நபர் வந்து அதை செக் பண்றாரு. அவர் செக் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சில ஊடகங்கள் அந்த காணொலி எடுக்கும்போது கேமரா வந்து அது ஆக்சுவலா யாருமே எடுக்கக்கூடாது, தெரியாம வந்து அந்த கேமரா வந்து அந்த பெட்டிக்கிட்ட மாறுது, அந்த வாக்கு செலுத்தக்கூடிய அந்த மிஷின்ல. அதுல நல்லா கவனிச்சிங்கன்னா விசில் சின்னம் 6வதா அதுக்கு கீழே இருக்கும், மேல 3வது இடத்துல தான் விவசாய சின்னம் இருக்கும். அந்த 3வது இடத்துக்கு நேரம் தான் அண்ணனோட கை போயிருக்கே தவிர்த்து கீழே இருக்கக்கூடிய இந்த சின்னத்துல வந்து அதாவது விசில் சின்னம் இருக்கக்கூடிய நேர போகவே இல்லை அப்படிங்கிறத அவங்க ஒரு காணொலிகள் இது மூலியமாக அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய இந்த பெலிக்ஸ் அவர்களுடைய செய்தி உண்மைன்னு வெளியில போயிருக்கிறதா? ஒரு ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய இந்த பெலிக்ஸ் அவர்கள் ஒரு அறம் சார்ந்து செயல்படலாமா இல்லையா?
இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் அரசாங்கம் உங்க மேல நடவடிக்கை என்ன பண்ணும்? ஏற்கனவே இதே போலதான் கரூர் சம்பவத்துல நீங்க ஒரு தவறான வாக்குறுதியை கொடுத்துட்டீங்க, தவறான செய்தியை பரப்பிட்டீங்கன்னு உங்களை வந்து 2வது முறையாக திமுக அரசாங்கம் கைது பண்ணுச்சு. இப்போ நீங்க பண்றீங்கன்னா இனிமே உங்களுக்கு எப்படிங்க இந்த நாம் தமிழர் கட்சி உறவுகள் தமிழ் தேசியவாதிகள் வந்து நிப்பாங்க? ஏற்கனவே விஜய் அவர்களுடைய தம்பிமார்கள் எல்லாருமே ஒரு அறவேக்காடுத்தனத்துல தான் இருக்காங்கன்னு நிரூபிக்குது. அங்க போய் சேர்ந்த நீங்களும் இப்படி அறவேக்காடுத்தனமா போயிட்டீங்கன்னா நாளைக்கு இதுவரைக்கும் உங்களைய ஒரு அறிவு சார்ந்த ஒரு பெலிக்ஸா உங்களை தூக்கி வச்ச கொண்டாடின இந்த நாம் தமிழர் பிள்ளைகள் அறவே வெறுப்பாங்களா மாட்டாங்களா? இனி ஒருபோதும் தமிழ் தேசியவாதிகள் உங்களை ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அரசியல்ல நீங்க தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும்.